கண்ணியமானவர்களே, உலகின் நம்பர் ஒன் செல்வந்தர்களை விட அவர்களுக்கு மேல் உங்களை மிக பெரும் பணக்காரர்களாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான 3 திக்ர்களை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 திக்ர்களுமே இப்போது ஒரு மனிதனுடைய வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்திய ஒரு திக்ர். எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னால், ஒரு நபர் என்னிடம் இது போன்ற ஹசரத் கடன் பிரச்சனையாக இருக்குது, இது போன்று எனக்கு கடனை அடைப்பதற்கு பணம் இல்லை, செல்வம் இல்லை, ஏதாவது ஒரு அமல் சொல்லிக் கொடுங்க, திக்ர் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டபோது, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போதும் வளமையாக சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், யா கனியு யா முகனி, இது போன்ற ஒரு 3 வார்த்தைகளை நான் அவருக்கு கற்றுக் கொடுத்தேன். அல்லாஹ்வினுடைய கிருபை என்னன்னு தெரில, இன்றைய ஜுமாவுடைய தினம் தொழுகைக்காக வேண்டி அந்த நபர் ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட சலாம் கொடுத்து, ஹஸ்ரத் நீங்கள் சொன்ன திக்ரை நான் செஞ்சேன், அல்லாஹ்வுடைய கிருபை என்னுடைய மிகப்பெரிய கடன் அடைஞ்சிருச்சு ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோடு சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்ர், ஒரு நம்மினுடைய வாழ்க்கையில் பணமே இல்லை அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, நம்மினுடைய வாழ்க்கையில் கடன் அதிகமாக வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, அல்லது உடனடி பண தேவை ஏற்படுது உங்களுக்கு, இந்த நேரத்துக்குள்ளே இந்த பிரச்சனையை பணத்தினால தான் முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், அப்போ என்ன செய்கிறது, அந்த நேரத்தில் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு திக்ர் உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் மாற்றத்தை, திருப்பத்தை ஏற்படுத்தி தரும். ஏன்னு சொன்னால், இந்த ஒரு மனிதர் சொன்னல, அவர்கிட்ட நான் யதார்த்தமாக ரசூலுல்லாஹ் சொன்ன திக்ர் அப்படின்னு சொல்லி சும்மா கற்றுக் கொடுத்தேன். அந்த நபர் என்ன ஒரு யோசனையில் போயிட்டு அந்த அமலை செய்தார் அப்படின்னு தெரில. அல்லாஹினுடைய கிருபை, அவரினுடைய பண பிரச்சனை தீர்க்கப்பட்டது. அவரினுடைய அந்த நேரத்தில் அவருக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டதோ அவ்வளவு பணம் அல்லாஹினுடைய கிருபையினால் கிடைச்சது. அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ரை நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையினால், பணப்பிரச்சனையினால், உடனடி பண தேவையினால் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்கள் இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்கள். அவரினுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை இந்த ஒரு திக்ர் ஏற்படுத்துச்சோ அதுபோன்று உங்களினுடைய வாழ்விலும் இந்த ஒரு திக்ர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ர் எப்படி ஓதணும் அப்படின்னா, அந்த நபர்கிட்ட நான் யதார்த்தமாக சொன்னேன், அவர் இப்படி நல்லா தெளிவாக விசாரித்தேன், நீங்கள் எப்படிங்க ஓதுனீங்க, எந்த நேரத்தில் ஓதுனீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த நபர் சொல்லியது, ஹஸ்ரத் நீங்கள் சொன்ன உடனேயே நான் போய் யார்கிட்டையும் கடன் கேட்கல, யார்கிட்டையும் பணம் கேட்கல, போன உடனேயே நன்றாக ஒழு செஞ்சுட்டு அந்த திக்ரை ஓதி அழுக ஆரம்பிச்சிட்டேன். அல்லாட்ட அழுதுட்டு நான் வெளில வர்றேன், அல்லாஹ் என்னுடைய உதவி எனக்கு கிடச்சிருச்சு ஹஸ்ரத் அப்படின்னு சொன்னேன். அந்த மெத்தடை தான் இப்போ நாமும் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுதோ, பண தேவை ஏற்படுதோ, இந்த ஒரு அமலை, இந்த ஒரு திக்ரை நீங்கள் 3 திக்ரையும் 100 முறை 300 தடவை ஓதி முடிச்சிருங்க. ஓதி முடிச்சு நன்றாக அல்லாட்ட எவ்வளவு அழுக முடியுமோ, ரப்புட்ட எவ்வளோ அழுது துவா கேட்க முடியுமோ அவ்வளவு அழுது கேளுங்க. ஏன்னா அல்லாஹ் படைத்த மனிதர்கள்ட்ட போயிட்டு கடன் கேட்குறதுக்கு, அல்லாஹ் படைத்த மனிதர்கள்ட்ட போயிட்டு காசு இருந்தால் தாங்க அப்படின்னு சொல்லி கை கட்டி நிற்பதுக்கு அல்லாட்ட கேட்குறது ஒரு மிகவும் சிறந்த ஒரு செயல். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவை சஹாபாக்கள்கிட்டே சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பண நெருக்கடி ஏற்படுதோ, பண தேவை ஏற்படுதோ, அல்லது உலக காரியங்களில் இருக்கக்கூடிய தேவைகள் எது ஏற்படுதோ அப்போதெல்லாம் நீங்கள் மஹ்லூக்கிட்ட போய், அல்லாஹ் படைத்த நபர்கள்ட்ட போய் கேட்காம ஹாலிக்கிட்ட கேட்டு பாருங்க, கேட்டு பழகுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நீங்களும் ஹாலிக்கிட்ட கேளுங்க, ரப்புட்ட அல்லாட்ட கேளுங்க அழுது முதல்ல. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்வான். அந்த ஒரு கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட செல்வத்தில் பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய, செல்வத்தை உடனடியாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அந்த ஒரு திக்ர் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வெறும் 3 திக்ர்கள் தான். யா கனியு யா முகனி. இரண்டாவதாக யா மலிகுல் முல்க். மூன்றாவதாக யா கைருர் ராஸிகீன் என்ற இந்த 3 திக்ர் தான். இந்த 3 திக்ர் என்பது ஓதுவதற்கு ரொம்ப இலகுவாக இருக்குது, ரொம்ப ஓதுவதற்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதி அல்லாட்ட கேட்டு பாருங்கள். இந்த ஒரு திக்ர் பார்க்க தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் இதனுடைய பவர், இதனுடைய
பலன் எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மினுடைய எவ்வளவு பெரிய தேவைகள் இருந்தாலும், உடனடி பண தேவைகள், பண நெருக்கடிகள் இருந்தாலும், அதை இந்த 3 திக்ர் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு அது நிறைவேற்றும். ஆக கண்ணியமானவர்களே, எப்போதெல்லாம் நமக்கு பண பிரச்சனை, பண நெருக்கடி ஏற்படுதோ அப்போதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த 3 திக்ர்களையும் ஓதுங்க. கண்டிப்பாக உங்களினுடைய பண நெருக்கடிகளை நீக்கி அல்லாஹ் தாலா உதவி செய்வானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.